அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று ம், தரமட்டு மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய 4வது பாட அலகு சடப்பொருளினுடைய இயல்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல சடப்பொருள் என்றா என்னது, சடப்பொருளின் வகைகள், என்னென்ன நிலையில காணப்படும் சடப்பொருட்கள், திண்மம், திரவம், வாயுவாக இருக்கும் என்று பார்த்திருந்தோம். அது தவிர தூய்மையான பதார்த்தங்கள், தூய்மையற்ற பதார்த்தங்கள் எதுன்னு பார்த்திருந்தோம். அடுத்ததாக மூலகங்கள், சேர்வைகள் பற்றி பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க அந்த ஒவ்வொரு பொருட்களினுடைய பௌதீக இயல்புகள் என்னென்னு பார்த்தோம். அதாவது பளபளப்பு, வன்மையாக இருக்கிறது, நொறுங்குற தன்மை, வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை, மின்னை கடத்தக்கூடிய தன்மை, கணீர் என்று ஒலி எழுப்புவது, நிறம், மீள்தன்மை மற்றும் அடர்த்தி தொடர்பாக நாங்க பார்த்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக வேற வேற பௌதிக இயல்புகளை இன்றைக்கு நாங்க பார்ப்போம். அதுல முதலாவது, அதாவது போன வகுப்புல நாங்க பார்த்த விடயங்களினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தடப்பொருட்களின் பல்வேறு பௌதீக இயல்புகள். சரியா? அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இது போட்டுக் கொள்ளுங்க. அல்லது அன்றைக்கு போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் எழுதி கொள்வோம். சடப்பொருளில் சடப்பொருளின் பௌதீக இயல்புகள். சரி, அப்ப நாங்க பளபளப்பு, வன்மையாக இருக்கிறது, நொறுங்கக்கூடிய இயல்பு, சரி, வெப்பத்தை கடத்தக்கூடியதெல்லாம் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய இயல்பு ஒன்று, வாட்டத்தகு தன்மை. வாட்டத்தகு தன்மை என்னும் இப்ப எங்களுக்கு சில பொருட்கள் தட்டினா நொறுங்கும். உதாரணம், கண்ணாடிய தட்டினா உடைந்து நொறுங்கக்கூடியதாக இருக்கு. ஆனா வாட்டத்தகு தன்மை கொண்ட பொருட்கள் என்றால் அதை நாங்க தட்டினாலும் உடையாது அல்லது நொறுங்காது, தகடு மாதிரி வரும். இப்ப பாருங்க, செப்பு தகடு, அதாவது அது எவ்வளவு தட்டினாலும் அது உடைஞ்சு நொறுங்கி போகாது, அது ஒரு தகடு போல வரும். அதுதான் வாட்டத்தகு தன்மை. சரி, அடுத்தது இரண்டாவது, நீட்டத்தகு தன்மை. நீட்டற்றகுமியல், அதாவது இப்ப இதை நாங்க தட்டினாலும் உடையாம கம்பி போல வரக்கூடிய ஆற்றல். நீட்டா நீட்டத்தகுமியல்பு, நீட்டு கம்பியாக எடுத்தல், இரும்பு கம்பி, செப்பு கம்பி, அந்த மாதிரி. நீட்டத்தகு தன்மை கிட்டத்தட்ட இப்ப பாட்டத்தகு தன்மைன்னா தகடு போல ஞாபகம் வச்சுடுங்க. அல்லது தகடாகும் தன்மை என்று வச்சுக்கணும். தகடாகக்கூடிய தன்மை. நீட்டத்தகு இயல்புனா கம்பியாகுது. நீட்டக்கூடியது கம்பியாகும். வாட்டத்தகும் இயல்புனா தகடு போல வரும். சரியா? ரைட். அதாவது இந்த வார்த்தைகள், இந்த ஒவ்வொரு சொற்களுக்கும்
என்ன அர்த்தம்ன்றத நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்குரிய உதாரணம் உங்களுக்கு வந்தா எழுதுறதுக்கு சுகமாக இருக்கும். இப்ப நீட்டத்தகு தன்மை கொண்ட பொருட்கள் எழுதுங்கன்னா உங்களுக்கு நீட்டத்தகு இயல்புண்டா என்னன்னு தெரியாட்டிக்கு அதுக்குரிய ஆன்சர் எழுத மாட்டேன். இப்ப நான் அதுக்கு இன்னொரு பேர் கம்பியாக கூடியதாக இருக்கிற பொருட்கள் என்றால் உங்களுக்கு எழுத தெரியும். செப்பு கம்பி, இரும்பு கம்பி எல்லாம் எழுதுவேன். சரியா? அப்ப விஞ்ஞானத்துல இந்த வார்த்தைகள் முக்கியம் என்று சொல்லி சொல்லணும். சயின்டிபிக்கா பயன்படுத்துற அல்லது யூஸ் பண்ற வேர்ட்ஸை தான் நீங்க பாவிக்க வேணும். சரியா? ரைட். மூன்றாவது பௌதீக இயல்பு மனம். மனமண்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் விளக்கம் தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்மெல் பண்றது தெரியும். அதாவது ஒரு பதார்த்தம் அல்லது ஒரு பொருள்ல இருந்து ஆவியாகிற பதார்த்தம் உங்களோட மூக்குல உணரப்படுதல், அதுதான் மனம். இப்ப மனம் உங்களுக்கு தெரியும். ரோஜா வந்தா ரோஜாவில வாசம் எப்படி, மல்லிகையில வாசம் எப்படி என்றது உங்களால பிரிச்சு உணரக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் மனம் என்று சொல்றோம். இப்ப எப்படி எங்களுக்கு மணக்குதுன்னா அந்த பொருள்ல இருக்கிற ஆவியாக கூடிய பதார்த்தம் எங்களோட மூக்குல பட்டு அது உணரப்படுதல். அந்த ஆவியாகி பிள்ளைகள் அது மூக்குல பட வேணும். இப்ப நீங்க ஒரு சாம்பிராணி குச்சி கொளுத்தி வச்சா அது அந்த வீடு ஃபுல்லா அந்த வாயு என்ன வாயில கரைந்து பரவும். அது பரவி உங்களுடைய மூக்க அடையக்கதான் அது மனம். சரியா? அப்ப அது பரவி கொண்டு உங்களுடைய மூக்கில அது உணரப்படும். ரைட். மூன்றாவது. நான்காவது பௌதீக இயல்பு விரிவு. விரிவு. சரியா? விரிவென்றாப்பிலே விரியக்கூடிய தன்மை. சரியா? திணிவுல மாற்றம் இருக்கக்கூடாது. திணிவில மாறக்கூடாதுன்னா அந்த கிராம் அல்லது அதனுடைய வெயிட் மாறாது. ஆனா அதன் கனவளவு மாறும். இப்ப என்னன்னு சொல்றது, நாங்க ஒரு ஐஸ் கட்டி எடுக்கிறோம். அந்த கட்டியை பாருங்க, கட்டியா இருக்க பெருசா இருக்கும், உருக்கி தண்ணியானோட கொஞ்சமாயிடும். இப்ப நீங்க ஒரு இதோட ஐஸ் பழம் மட்டும் வாங்கிட்டு வாரீங்க, ஒரு குச்சியில வர ஐஸ். அது குச்சியில வாக்கிக்க நல்ல குச்சி ஃபுல்லா இருக்கும், பெருசா இருக்கும். அதை கொண்டு ஒரு டம்ளர்ல போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு பாருங்க, அது டம்ளர்ல அரைவாசிக்கு தான் நிற்கும். அப்ப நீங்க வாங்கும் பொழுது நிறைய இருந்தது, ஆனா உருகி முடிய சின்னனா வந்துட்டு யோசிப்பீங்க. அதாவது நீங்க வாங்கி கொண்டு வந்த அளவு மாற இல்லை. நீங்க வாங்கி கொண்டு வந்த ஐஸ்கிரீம் அதே அளவு தான் நீங்க இருக்குது. ஆனா அதுல கனவளவு மாறி இருக்கு. நீங்க வாங்கிட்டு வரைக்கும் பெருசா தெரிஞ்சது இப்ப சின்னதாக தெரியுது. அது விளங்குதா உங்களுக்கு? இதாவது சொல்றது சுருங்கி இருக்கு. உங்களுக்கு அது சுருங்கி தெரியுது. இது பிரிவண்டா மாறி. அதே மாதிரி கனவளவு மாறாம இருக்க வேணும், பிரிய வேணும். அப்ப இந்த செயற்பாடு நல்ல உதாரணம். இந்த சில வண்டில் சில்லுகளுக்கு வளையம் போடுறதுக்காக இரும்ப சூடாக்குறார். அந்த சூடான இரும்பு என்ன செய்யும்? கொஞ்சம் விரியும். அதுல ரவுண்ட் ஒரு அளவான வட்ட இரும்பு போட்டார்களா இருந்தா அதை சூடாக்கிக்குள்ள இன்னும் கொஞ்சம் விரியும். கொஞ்சம் பெருசா. சரி, அதை நாங்க வண்டில் சில்லுக்கு போட்ட பிறகு இப்படி சின்ன நாய் தண்ணியை ஊத்திடும். இது சூடாக்கப்பட்ட இரும்பு விரிஞ்சிருக்கு. இது நார்மலாக அந்த இரும்பின் சைஸ். அந்த விரிஞ்ச இரும்ப வண்டில் சில்லுக்கு போட்டு அதை குளிர்விக்கல அதுக்கு மேல தண்ணியை ஊத்தினா திரும்ப அது சுருங்கி இந்த இடத்துக்கு வந்து. அப்ப அந்த வண்டில் சில்லுக்க போட்ட வளையம் நல்ல இறுக்கமாக பிடிச்சு கொள்ளும். ஏன் முதல் பெருசா போட்டது இப்ப சுருங்கிட்டு இருந்தா இறுக்கும் நல்ல. அப்ப அது வண்டில் சில்லுக்குள்ள போடப்பட்ட வளையம்
இறுக்கமாக பிடிச்சு கொள்ளும். சரிப்பா, அதுக்காக நாங்க இரும்பினுடைய விரிவை யூஸ் பண்றோம். பழைய காலத்துல வண்டில்களுக்கு இப்படித்தான் சில்லு அது போடுது அச்சு. சரியா? ரைட். அப்ப அந்த வளையம் போடுறது வண்டில் சில்லுகளுக்கு சூடு பண்ணிடும். இல்லாட்டிக்கு என்னடா அப்படி ஃபிட் ஆயிருக்கிற வளையத்தை எப்படி அதுக்குள்ள போட்டிருப்பார்கள்? கஷ்டம் தானே பிள்ளைங்க. அப்ப அதை முதல்ல சூடு பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி போட்டுட்டு தண்ணியை ஊத்தினோம்னா சூடு. சரியா? அது சொல்றது விரிவு. அப்ப இந்த தெளிவில இங்க மாற்றம் இல்லை. இந்த ரெண்டு இரும்பும் ஒரே அளவு தான், ஒரே திணிவு தான். ஆனா கனவளவு பெருசு. இதை விட இதுக்கு கனவளவு கூட, இது குறைவு. இந்த குறைவு அங்க கூட. ரைட். அடுத்தது ஐந்தாவது இழை அமைப்பு. இழை அமைப்பு என்று நாங்க அந்த டெக்ஸ்சர்ன்னு சொல்றது. சரி, அப்ப அதாவது நாங்க ஒரு பொருளை தொட்டு பார்க்கக்குள்ள உணரப்படக்கூடிய தன்மை, அதாவது அது மென்மையாக இருக்கிறதா கரடு முரடாக இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு பஞ்சை தொட்டு பார்த்தா தெரியும் அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அதுவே ஒரு மணலை தொட்டு பார்த்தோம்னா தெரியும், அல்லது ஒரு மணல் கடதாசியை தொட்டு பார்த்தா தெரியும் கரகரப்பா இருக்கு. இப்ப எங்களுக்கு அந்த ரெண்டையும் இனம் காண்ற இயல்பு தான் இந்த இழை அமைப்பு. இல்லாட்டி மாவை தொட்டு பாருங்க, கோதுமை மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அதாவது அல்லது பவுடரை கொட்டிட்டு தேய்ச்சி பாருங்க, அவ்வளவுக்கு சாஃப்ட் மென்மை தன்மை கொண்டது. அல்லது கரடு முரடான ஒரு மேற்பரப்புல கைய வச்சு பாருங்க, அல்லது நம்ம மண் ரோட்டுல நடந்து பாருங்க, அது கரடு முரடான இழையமைப்பு. அதாவது மென்மையான இழையமைப்பாக இருக்கலாம், அல்லது கரடான இழையமைப்பாகவும் இருக்கலாம். இந்த டெக்ஸ்சர் எப்படியோ வித்தியாசப்படலாம். அதுதான் இழையமைப்பு. அடுத்தது பாப்பம் ஆறாவது உருகு நிலை. உருகு நிலை என்று நாங்க சொல்றது, உருகுறதான் உருகு நிலை என்று சொல்லுவோம். என்ன உருகும்? தண்ணி திரும்ப உருகுமா, அல்லது வாயு உருகுமா, அல்லது பனிக்கட்டியாக அல்லது திண்மமாக இருக்கிற பொருள் உருகுமா? கண்டிப்பா திண்மமாக இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தான் உருக வரும். அப்ப எங்களுக்கு திண்ம நிலையில இருந்து திரவமாக வந்தால்தான் அந்த உருகுதல். இப்ப உதாரணம் பாருங்க, பனி கட்டியாக இருந்து நீராக மாறுதல், திரவமாக மாறுதல் உருகுதல் சொல்றோம். பனிக்கட்டி உருகுதல், கட்டியாக இருந்து திரவமாக மாறும். அப்ப அது திண்ம நிலையில இருக்கிற ஒரு பதார்த்தம் திரவமாக மாறும் போதுள்ள வெப்பநிலை. திண்மம் திரவமாக மாறும் போதுள்ள வெப்பநிலை, குறித்த வெப்பநிலை அதன் உருகு நிலை என்று சொல்லும். உருகுது. சரியா? அதான் உருகு நிலை பற்றி நாங்கள் அங்கால போய் திரும்ப விளக்கமா படிக்க போறோம். தனித்தனியாக இந்த உருகு நிலை, கொதிநிலை இதெல்லாம் தனியே படிப்போம். சரியா? அப்ப உருகு நிலை, திண்மமாக இருக்கிற ஒரு பொருள் திரவமாக உருகும். ஏழாவது விடயம் கொதிநிலை. கொதிநிலை. கொதிநிலை என்றா என்ன? கொதிக்கிறது சொல். என்ன கொதிக்கும்? திரவம் கொதிக்கும். கட்டியாக இருக்கிறது கொதிக்காதானே பிள்ளைகள்? பனிக்கட்டி கொதிக்குதுன்னு சொல்றோமா? நீர் கொதிக்குது. பனி கட்டியாக இருந்தா அது திரவமாக உருகும். உருகின பிறகுதான் கொதிக்கும். விளங்குதா? பனிக்கட்டி திண்மமாக இருந்து முதல்ல உருகு நிலை அடைஞ்சு திரவமாக மாறி அதுக்கு பிறகுதான் அது கொதிநிலைக்கு வரும், அதாவது கொதிக்க தொடங்கும். ஆகவே
திரவமாக வந்த பொருள் கொதிச்சா ஆவியாக மாறும். அப்ப அதுதான் கொதிநிலை. திரவமாக உள்ள பொருள் திரவ நிலையில இருந்து வாயு வாயுவாக மாறும். அதாவது கொதி நீராவியாக மாறும் வாயு. சரியா? அப்ப இந்த இவ்வளவு விடயங்களும் இந்த 7 விஷயமும் பௌதீக இயல்புகள். அதாவது இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் சொல்லும். எப்படின்னா என்ன, நீட்டத்தகு இயல்புண்டா என்ன, வாட்டத்தகு இயல்புண்டா என்ன, மணமண்டா என்ன, விரிவண்டா என்ன, இளையமைப்பண்டா என்ன, உருகுநிலை என்றா என்ன, கொதிநிலை என்றா என்னன்னு பார்க்கணும். முதல்ல இதுக்குரிய அர்த்தம் விளங்கினால்தான் எங்களுக்கு மேற்கொண்டு நாங்க படிக்க இயலும். ஏன், நாங்க அடுத்ததாக போன போன வகுப்புல பார்த்திருந்தோம் அடர்த்தி தொடர்பாக தனியாக படிக்கணும். இப்ப இதுல நாங்க உருகுநிலை பார்த்தோம், உருகுநிலை தொடர்பாக தனியாக படிக்கணும். கொதிநிலை பார்த்திருக்கிறோம், கொதிநிலை தனியாக படிக்கணும். ஆகவே எங்களுக்கு முதல்ல இந்த வார்த்தைகள் தெரிய வேணும். சரியா? அப்ப நாங்க அதுக்காகத்தான் முதல்ல அந்த இயல்புகள் என்னென்னு பார்க்கிறோம். இதுக்கு பிறகு இவற்றை பற்றி தனித்தனியாக அடுத்து வர வகுப்புகள்லையும் படிச்சு கொண்டு போகும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க இந்த சடப்பொருள்கள இயல்புகள்ல படிச்ச விஷயத்துல முதலாவது அடர்த்தி தொடர்பான விடயங்களை படிக்க இருக்கு. அடர்த்தி. சரியா? அப்ப நாங்க அடர்த்தி தொடர்பாக படிப்போம். அதுக்கு முதல் நாங்க அடர்த்தி தொடர்பாக அடர்த்தின்னா என்னன்னு உங்களுக்கு விளங்குவதற்காக ஒரு செயற்பாடு ஒன்றை பார்ப்போம். இப்ப நீங்க இது எழுதியிருந்தா அடர்த்தி என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அடர்த்தி தொடர்பாக நாங்க பார்ப்போம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக நம்ம தண்ணிக்கு உள்ள இங்கியை ஊற்றும் போது அது தண்ணிக்கு உள்ள எல்லா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக நம்ம தண்ணிக்கு உள்ள இங்கியை ஊற்றும் போது அது தண்ணிக்கு உள்ள எல்லா இடத்துலையும் பரவுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தண்ணிக்கு மேலே நம்மளால் மிதக்க வைக்க முடியுமா? சரி, வாங்க தண்ணிக்கு மேலே எப்படி மிதக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பீக்கர், இங்க், தண்ணீர், சிறிதளவு உப்பு. இப்போது 2 பீக்கரில் தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பீக்கர் தண்ணியில் 1 பீக்கர் தண்ணியில் மட்டும் நம்ம உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பீக்கர்லையும் சிறிதளவு இங்கை நம்ம சேர்க்கலாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நார்மல் வாட்டரில் நம்ம இங்கை ஊற்றலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கு தண்ணிக்கு உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா பரவுது. ஸோ அதே மாதிரி சால்ட் வாட்டரில் இங்கை ஊற்றுறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாவ், இங்கு தண்ணிக்குள்ளே போகவே இல்லை, மேலே மிதக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஏன் இங்கு தண்ணிக்குள்ளே போகாமல் மேலே மிதக்குது? என்ன காரணமாக இருக்கும்? சரி, வாங்க பார்க்கலாம். உப்பு நீரோடைய அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம், இங்கோடைய அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவு. ஸோ இதனால்
அடர்த்தி குறைவான இங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு மேலே மிதக்குது. அடர்த்தி அதிகமான உப்பு நீர் வந்து கீழே இருக்குது. இதன் காரணமாக தான் உப்பு நீரில் இங்கு மிதக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு ஆக்டிவிட்டி மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சரி, இப்ப நாங்க பார்த்த வீடியோவில் இங்க என்ன அவதானிச்சீங்க? அந்த இரண்டு முகவையிலையும் உள்ள நீர்ல ஒரு நீர் வந்து சாதாரணமான நீராகவும் மற்றைய நீர்ல சிறிதளவு உப்பு சேர்க்கப்பட்ட உப்பு நீராகவும் இருக்கு. இப்ப அந்த ரெண்டு நீர்லயும் நாங்க இங்க் விடப்பட்ட போது சாதாரண நீர்ல என்ன செய்யுது? நன்றாக கரையுது அந்த நீர். ஆனா உப்பு நீர்ல மேல மிதக்குது. அதற்குரிய ரீசன் என்ன என்று அவர் சொல்லியிருந்தவர் அடர்த்தி வேறுபாடுதான். அடர்த்தி என்றா என்ன? அது எப்படி வேறுபடுதுன்னு சரியா? அடர்த்தி சம்பந்தமா பாப்போம். சரியா? அப்ப அடர்த்தி வந்து யாதாயினும் ஒரு பதார்த்தத்திற்கு ஓரளவு கனவளவில் உள்ள திணிவு வந்து சொல்லப்படும். சரியா? அப்ப எப்படி நான் சொன்னா உங்களுக்கு சில விளங்காது. அடர்த்திக்காக ஒரு சமன்பாடு இருக்கு, அதை சொன்னா உங்களுக்கு விளங்கும். அடர்த்தி என்பது இதுதான் அடர்த்திக்குரிய சமன்பாடு. நீங்கள் அடர்த்தி என்ற தலையங்கம் போட்டிருந்தா அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. நடுவில் ஒரு கோடு போட்டு கீழ் கனவளவு. இதை போட்டு நீங்க ரெட் பெண்ணாலேயோ அல்லது ஒரு கலர் பெண்ணாலேயோ ஒரு பெட்டி ஒன்று அடிச்சு போய் ஓரலகு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவு, ஓரலகு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவு தான் அடர்த்தி. அதுக்கு கீழே நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓரலகு அடர்த்தின்னா என்னன்னு சொல்லி கொள்ளுங்க. ஓரலகு கனவளவில் உள்ள திணிவு. இந்த ஓரலகு கனவளவு என்று கலைக்கிறது ஒரு மீட்டர் கனம். ஒரு மீட்டர் கனம் கனவளவு என்பது ஒரு மீட்டர் கனமாக இருக்கும். அதுதான் ஓரளவு கனவளவு. ஒரு மீட்டர் கனம் கனவளவு எத்தனை கிலோகிராம் இருக்கு? திணிவு வந்து கிலோகிராம்ல தரப்பட்டிருக்க வேண்டும். ஓரலகு கனவளவில் ஒரு மீட்டர் கனத்தில உள்ள திணிவு கிலோகிராம்ல சொல்லணும். எவ்வளவு திணிவு? அதுதான் அடர்த்தி. சரியா? ஓரலகு கனவளவில் உள்ள திணிவு. சரியா? அப்ப நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, சாதாரண தண்ணிக்கு அடர்த்தி குறைவு, உப்பு தண்ணியில அடர்த்தி கூட. சரியா? அப்ப சில பொருட்கள் அல்லது சில பதார்த்தங்களுக்கு அடர்த்தி வித்தியாசப்படும். ஆனா ஒரே பதார்த்தத்துக்கு நீங்க எத்தனை தடவை அளந்து பார்த்தாலும் ஒரே அடர்த்தி தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் முதலெடுத்த மாதிரி ஒரு சாதாரண நீர், நார்மல் வாட்டர் எடுக்கு. அந்த நார்மல் வாட்டர்ல அதனுடைய ஒரு சென்டிமீட்டர் கனத்துல
நான் வேற வேற நல்ல தண்ணியை எடுத்து அளந்து பார்க்கிறேன். ஒரே அடர்த்தி தான் வருகிறது. ஒரு சென்டிமீட்டர் கணக்கில இருக்கக்கூடிய நீரினுடைய தெளிவானது ஒரே அளவில தான் இருக்கு அதுன்ற அடர்த்தி. அப்போ ஒரு தூய நீரை நீங்க எத்தனை தடவை நிறுத்து பார்த்தாலும் சம கனவளவு எடுத்த நீர்ல என்ன நீரின் துணிவில மாற்றம் ஏற்படாது. ஒரே கனவளவில் எடுத்தா அந்த துணிவில மாற்றம் ஏற்படாது. ஆனா இப்ப நீங்க வேற வேற தண்ணி எடுத்தா இப்ப நன்னீரை விட்டுட்டு சவர் நீர் உவர் நீர்ன்னு நீங்க மாறி மாறி சம கனவளவே எடுத்திருந்தாலும் 1 சென்டிமீட்டர் கனம் உவர் நீர், 1 சென்டிமீட்டர் கனம் சவர் நீர், 1 சென்டிமீட்டர் கனம் நன்னீர், இப்படி நீங்க 3 தண்ணியையும் ஒரே அளவு எடுத்திருந்தாலும் அங்க திணிவு வித்தியாசப்படும். ஏன்? ஒவ்வொன்றுக்கும் அடர்த்தி வேற. நல்ல தண்ணி அடர்த்தி வேற, உப்பு தண்ணி அடர்த்தி வேற, சவர் தண்ணின்னு அடர்த்தி வேற. சரியா? அப்ப எங்களுக்கு நீங்க ஒரே கனவளவில வேற வேற வகை தண்ணி எடுத்தீங்கன்னா நன்னீர் உவர் சவர் நீர் எடுத்தீங்க அடர்த்தி வேறுபடும். ஆனா தூய நீரை நீங்க இதே கனவளவுல 3 தரம் நிறுத்தாலும் சரி 4 தரம் 10 தரம் தூய நீரில் எடுத்து நீங்க 1 மீட்டர் கனம் எடுத்து பார்த்தா ஒரே அளவு தெளிவுதான் காணப்படும். அதாவது தூய நீரின் அடர்த்தி எப்பவும் மாறாது. அல்லது ஒரு தூய பதார்த்தத்தின் அடர்த்தி எப்பவும் ஒரே அளவுதான். சரியா? கடல் தண்ணி எப்பவும் ஒரே அளவுதான். ஆனா நன்னீரும் கடல் நீரும் வேற வேற. சரியா? அப்ப வேற வேற பதார்த்தங்களுக்கு எப்படி அடர்த்தி வித்தியாசப்படுது, எவ்வளவு அடர்த்தி இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எதுக்கு அடர்த்தி கூட, எதுக்கு குறைவு, தண்ணிக்கு எவ்வளவு அடர்த்தி, இதுல எப்படி கேள்வி வரும், அது தொடர்பாக நாங்க பார்க்கலாம். அப்ப இது தொடர்பாக நாங்க பார்க்கறதுக்கு முதல்ல இந்த அட்டவணையை நீங்க போடுங்க. பதார்த்தங்களையும் அவற்றுக்குரிய அடர்த்திகளும் உங்களுக்கு தரப்பட்டு. அப்போ ஒரு அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க. பதார்த்தமும் அடர்த்தி. பதார்த்தமும் அதுக்குரிய அடர்த்தியையும் பார்ப்போம். முதலாவது தங்கம். தங்கம் என்றாலே கோல்டு. கோல்டுக்கு என்ன அடர்த்தின்னு பார்ப்போம். அடர்த்திக்கு கீழே அதோட குறியீடை போட்டுக்கொண்டுங்க. கிலோகிராம் மீட்டர் -3ல தரப்படுது. அடர்த்திக்குரிய அலகு கிலோகிராம் மீட்டர் -3. அதுதான் அடர்த்தியின் அலகு. கேள்வியில வந்திருக்கு. அடர்த்திக்குரிய அலகு என்ன? சரியா? இப்ப முதலாவது போட்டு எழுதி கொள்ளுங்க. தங்கம் பிள்ளைகள் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 19,300 கிலோகிராம் மீட்டர். 19,300 பாருங்க அடர்த்தி. அதாவது இப்ப 1 மீட்டர் கனவளவில எடுக்கக்கூடிய 1 மீட்டர் கனவளவில் எடுக்கக்கூடிய தங்கம் 19,300 கிலோகிராம்ல தரப்படும். சரியா? அதன் அடர்த்தி வந்து அங்க. இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க இரசம். மேற்கூறி இரசம் வந்து 13,600.
13,600 இருக்கு അതിന്റെ അടർത്തി. അപ്പൊ തങ്കത്തെ വിட இரசத்தின் அடர்த்தி குறையும். தங்கம் கட்டியா இருக்கு, இரசம் கொஞ்சம் திரவமாக இருக்கு, அதோட அடர்த்தி குறையும். தங்கத்தை விட இரசத்து குறையும். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, மூன்றாவது ஈயம். ஈயம் தெரிந்தானே, காய்ச்சி உருக்கி ஒட்டுறது. 11,300. ஈயத்துக்கு 11,300. அடுத்தது செம்பு. செம்பு கொண்டா பிள்ளைகள், அந்த செம்பு அல்லது செப்பினுடைய அடர்த்தி 8,900. 8,900. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, இரும்பு, அயன். இரும்பு பிள்ளைகள் 7,700. பாருங்க பிள்ளைகள், இரும்புக்கா செப்புக்கா அடர்த்தி கூட இல்ல, சில பேர் மாறி போட்டு இரும்புக்கு. சரியா? இரும்புக்கு வன்மைதான் கூட, அடர்த்தி கூடினது செப்பு. அடர்த்தி கூடினது செப்பு. செப்பை விட இரும்பினுடைய அடர்த்தி குறைவு. பிள்ளைங்க அப்ப சில பேர் அதுல பிள்ளை விடுவீங்க. அதுக்காகத்தான் இதை நீங்க நோட் பண்ணியே வச்சுக்கணும். இந்த ஓர்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். வர வர குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப தங்கத்துக்கா இரும்புக்கா கூடன்னு சொல்லி பார்த்தா உடனே யோசிக்கணும். தங்கம் மேல் எழுதினாங்க, மேலே இருந்து வர வர கீழே குறைஞ்சு கொண்டு வரும். இரும்புக்கு கீழே தான் அலுமினியம். அலுமினியம் அலுமினியத்துக்கு 2,700. 2,700. கடைசியாக இருப்பது நீர். நீருக்கு 1,000. போட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக இருப்பது நீர். நீருக்கு 1,000. இப்ப பாருங்க, இதுல எப்படியான கேள்விகள் வரலாம். இப்ப உங்களுக்கு வழக்கமாக வர நீரினுடைய அடர்த்தி என்ன? அது 1000 கிலோகிராம் -3 என்று கொடுக்கப்படும். இதை விட அடர்த்தியினுடைய அலகு என்னன்னு கிலோகிராம் மீட்டர் -3. நீங்க எல்லா அந்த பெருமானத்துக்கு பக்கத்திலையும் அடர்த்தி எழுது. கிலோகிராம் மீட்டர் -3, கிலோகிராம் மீட்டர் -3 இப்படி என்ன ஒவ்வொன்றுக்கும் எழுதினீங்க, உங்களுக்கு அந்த அலகு பாடமாகி வந்துடும். அடர்த்தி என்ன? கிலோகிராம் மீட்டர் -3 என்று இருக்கும்ன்றது உங்களுக்கு பாடம் வந்துடும். சரியா? அப்ப அதுக்கு பிறகு உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்ப பதார்த்தங்களையும் அவற்றுக்குரிய அடர்த்திகளையும் நாங்க பார்த்திருக்கோம். அடர்த்தி தொடர்பாக நாங்கள் இன்னைக்கு படிச்சது, அடர்த்தினா என்ன, ஓரலகு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவு. ஓரலகு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவுதான்
அடர்த்தி என்று சொல். அடர்த்தியினுடைய சமன்பாடு. அடர்த்தி என்பது திணிவின் கீழ் கனவளவினால் தரப்படும். சரியா? அப்ப அடர்த்திக்குரிய அலகு என்ன அப்படின்னு அடர்த்திய கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்கின்ற அலகினால் அளக்கப்படும். சரியா? ரைட். அப்ப இதை எழுதி முடிச்சாக்கள் இதுல வரக்கூடிய வினாக்களை எழுதி கொள்ளும். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா, அடர்த்தி என்றால் என்ன? அடர்த்தியின் அலகு யாது? அடர்த்திக்குரிய சமன்பாட்டை தரு. நான்காவது, நீரின் அடர்த்தி யாது? எழுதிக் கொள்ளுங்க. அடர்த்தி என்றால் என்ன? அடர்த்தி என்றால் என்னது? ஓரளவு கனவளவில் உள்ள பதார்த்தத்தின் திணிவு. ஓரளவு கனவளவில் உள்ள பொருளின் திணிவுதான் அடர்த்தி. எழுதி வச்சு. அடர்த்தியினுடைய அலகு என்பது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அடர்த்தியின் சமன்பாட்டை தரும். அடர்த்தி சமன் திணிவு கீழ் கனவளவு. நீரினுடைய அடர்த்தி என்பது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இன்னைக்கு படிச்ச இந்த அடர்த்தி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா இன்றைக்கு நாங்க பார்த்த அடர்த்தி தொடர்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் எங்களுடைய அடுத்த வகுப்புல பதார்த்தங்களுடைய இயல்புகள்ல தொடர்ச்சியாக உருகுநிலை மற்றும் கொதிநிலை தொடர்பாக படிக்கலாம்.
இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன் பிள்ளைகள். தேங்க்யூ.